வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம்ம உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம உலக சமையலில் ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் தான் செய்ய போகிறேன். எங்கே போனாலும் ஈஸியாக கிடைக்கிற பானிபூரி எப்படி செய்கிறது தான் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்வீட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ஸ்வீட் சட்னி வச்சு நீங்கள் பேல்பூரி செய்யலாம், சமோசா சாட்டு, பாப்டி சாட்டு எல்லா சாட்டுக்கும் இந்த யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ரீன் சட்னி செஞ்சுட்டு பூரிக்கு ஸ்டஃபிங் என்ன வைக்கணும்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ எப்படி பானிபூரி செய்யலான்னு போய் பார்க்கலாம். பானிபூரி செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். பானிபூரி நான் பூரி கடையில் தான் வாங்கியிருக்கேன். ஒரு 40 to 50 பூரி இருக்கும். நீங்கள் கடையிலையும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வீட்டில் செய்யனாலும் செஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு நான் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப்பு. நான் வெள்ளை பட்டாணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெள்ளை பட்டாணி வேண்டான்னா நீங்கள் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கருப்பு சன்னா யூஸ் பண்ணிக்கலாம், சுண்டல் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வெள்ளை பட்டாணி எடுத்திருக்கேன். நான் ஒரு 8 hours ஊற வச்சு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு சன்னானாலும் அதே மாதிரி தான், நீங்கள் ஒரு 8 hours ஊற வச்சுட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. வெங்காயம் ஒரு 1/4 கப்பு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சிலருக்கு வெங்காயம் பிடிக்காதவங்களுக்கு இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளியும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தக்காளி நான் 1/4 கப்பு எடுத்திருக்கேன், இதுவும் ஆப்ஷனல் தான். கொத்தமல்லி ஒரு 1/2 கப்பு. ஸ்வீட் சட்னி ஒரு 1/4 கப்பு. இது எப்படி செய்கிறதுன்ட்டு என்ன மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். இல்லைனா நீங்கள் கடையில் வாங்குறதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் சட்னி பானி ஒரு 3 கப்பு வேணும். இதுவும் எப்படி செய்கிறதுன்ட்டு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். இல்லைனா நீங்கள் மின்ட் சட்னி கடையில் கிடைக்கும், அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்னா கடையில் வாங்கி பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வீட்டில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். வீட்டில் பண்ணுறது தான் நம்ம நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ இது எப்படி செய்கிறதும் நான் இன்க்ரீடியன்ஸும் நான் அடுத்ததில் காட்ட போகிறேன். க்ரீன் சட்னி செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். ஒரு 1/2 கப்பு கொத்தமல்லி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 கப்பு புதினா, அதையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூனு லெமன் ஜூஸு, எலுமிச்சைப்பழம் ஜூஸு. இது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூனோ இல்லை 3 ஸ்பூனோ உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 பச்சை மிளகா, இதுவும் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 1 இன்ச்சு இஞ்சி பீஸு, இதையும் தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ ஸ்வீட் சட்னிக்கு என்ன சாமான் வேணும்னு பார்க்கலாம். ஸ்வீட் சட்னிக்கு தேவையான பொருட்கள் இதுதான். 1/2 கப்பு பேரிச்சம்பழம் கொட்டையை எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கலாம், ஏன்னா எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணி போட்டிருந்தா வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான் கட் பண்ணியிருக்கேன். 1/2 கப்பு வெல்லம், ஒரு 1/2 கப்பு புளி. நான் புளி ஒரு 20-30 மினிட்ஸ் முன்னாடி நான் ஊற வச்சுட்டேன், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால் ஊற வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தான் நான் புளி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. சீரகப்பொடி 1 ஸ்பூனு. சோம்பு 1 ஸ்பூனு. உங்கள்கிட்ட பொடியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா சோம்பாக கூட எடுத்துக்கலாம். சாட் மசாலா 1 ஸ்பூனு. சில்லி பவுடர் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தனியா பவுடர் 1 ஸ்பூனு. இஞ்சி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூனு. பிளாக் சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூனு. இதுவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல தான் நீங்கள் போட்டுக்கணும். 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு மாதிரி டேங்கி டேஸ்ட்டு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதை. உப்பு தேவையான அளவு. இப்போ போய் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனை எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம சோம்பு போட்டுடலாம். நீங்கள் சோம்பு பொடியாக இருந்தால் நீங்கள் வறுக்க தேவையில்லை. நான் ஃப்ரெஷ்ஷு சோம்பு எடுத்ததுனால கொஞ்சோன்னு வறுத்துக்கிறேன். எனக்கு நல்லாயிருக்கும் வாசனையை வறுத்து போட்டால். இதை கொஞ்சம் வறுத்துடுச்சு, நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம இந்த புளியை ஊற வச்ச புளியை நம்ம போட்டுடலாம். இது வெந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிடும், அதனால் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே போட்டுடுங்க. நல்லா வேகட்டும், வெந்தால் நல்லா சாஃப்டாக ஆகிடும். இது கூட பெருஞ்சி பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டும், ஒரு 5 நிமிஷமாவது வேகணும், அப்போ தான் நல்லா அந்த சாஃப்ட் ஆகும். ஸோ கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், நல்லா கொலன்னு ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பொடியுமே நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். உப்பு போட்டுக்கோங்க.
சில்லி பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, சீரகப்பொடி, சாட் மசாலா, பிளாக் சால்ட், இஞ்சி பொடி, தனியா பொடி. ஸோ இதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் வச்சா போதும், அந்த ஹீட்லேயே நல்லா மசாலாலாம் இதாகிடும். ஸோ இது கொஞ்சம் திக்காக இருக்குது, நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம் இதை போட்டு மிக்சியில் வச்சு. ஸோ இதை நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஒரு நிமிஷம் வேகட்டும். இந்த சட்னி வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், பேல்பூரிக்கு யூஸ் பண்ணலாம், எல்லா சாட் ஐட்டத்துக்கும் யூஸ் பண்ணலாம், சமோசா சாட்டு, ஆலு டிக்கி சாட்டு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு 2-3 வீக்ஸ்க்கே நல்லாயிருக்கும். நம்ம ஏன்னா எல்லாத்தையும் வேக வச்சு நம்ம பண்ணதுனால எதுவும் கெட்டு போகாது, ஈஸியாக கெட்டு போகாது. கிட்டத்தட்ட 3 to 1 month வரைக்கும் எனக்கு நல்லாயிருக்கு என்னோடய ஃப்ரிட்ஜில் வச்சா. ஸோ நம்ம இந்தியாவிலனா ஒரு 2 weeks இருக்கும்னு நினைக்கிறேன், இங்கே வந்து 1 monthக்கு மேலேயே நல்லாயிருக்கு. இப்போ நல்லா வெந்துடுச்சு, எல்லாமே கொலன்னு ஆயிடுச்சு. நம்ம புளி போட்டது, பெருச்சப்பழம் போட்டது எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. நம்ம இதை ஆறின உடனே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான், நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம இதை ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். க்ரீன் சட்னி செய்ய நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கோங்க, மிக்சி ஜாரை, அதில் எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைக்கிறது தான். புதினாவை போட்டுக்கோங்க, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, உப்பு, நம்ம லெமனை புழிஞ்சி எடுத்துக்கலாம். லெமன் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தான், நான் முதல்ல சொல்லியிருக்கேன், நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வர்றது தான். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு திரும்பி வந்து காட்டுறேன். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும், நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ நான் அரைச்சிட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இப்போ க்ரீன் சட்னி நான் அரைச்சி எடுத்துட்டேன், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள். தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன், நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றிக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டா ஒன்றும் தேவைப்படாது, சில மிக்ஸி வந்து நைஸாக அரைக்காது. ஸோ நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் வரையாக இருந்தால் அந்த வாயில் தட்டும், ஒரு மாதிரி குடிக்கும்போது அந்த பானி வந்து இந்த மின்ட்டெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் வடிகட்டிக்கிறேன். ஸோ இதையே நம்ம வாஷ் பண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எல்லாம் நல்லா வந்துடுச்சு, ஜஸ்ட்டு ஒரு நார் மாதிரி தான் இருக்குது, அந்த கொத்தமல்லியில் கொஞ்சம் நாராக இருக்கும் அந்த மட்டும் தான் இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா வந்துடுச்சு வாஷ் பண்ணனால. இதை டேஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு உப்பெல்லாம் சரியாக இருந்தால் சரியாக இருக்கும், தேவை இருக்காது எக்ஸ்ட்ரா உப்பை ஆட் பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ போய் சட்னி வந்து அரைச்சிக்கலாம். அது இப்போ ஆறிடுச்சு, நான் போய் ஸ்வீட் சட்னி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ இந்த ஸ்வீட் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு, நல்லா நான் நைஸாக அரைச்சிக்கிட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க, கொட்டை இருக்கும். ஸோ புளியில் வந்து நீங்கள் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அரைச்சா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா அரைக்க முடியாது, மிக்ஸி பிளேடு வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதை புளியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதையும் நம்ம வடிகட்டிக்கலாம், ஏன்னா எதாவது செக்க எதாவது இருந்தால் நமக்கு ஒரு இதுவாக இருக்கும், நல்லா இருக்காது. இதையும் நம்ம கழுவி அதில் ஊற்றிடலாம், ஏன்னா திரும்பி நம்ம காய வைக்கணும், அதனால் பச்சை தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எல்லாமே தனியாக வந்துடுச்சு, வெறும் செக்கை தான் இருக்குது, இதை மட்டும் எடுத்து போட்டுடலாம், தேவை இருக்காது. ஸோ இப்போ சட்னி, இங்கே ஸ்வீட் சட்னி ரெடி ஆகிடுச்சு, க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஸ்வீட் சட்னி இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வச்சு காய வைக்கணும், ஏன்னா நம்ம பச்சை தண்ணி ஊற்றுனதுனால நம்ம கொஞ்சம் நேரம் காய வச்சா தான் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு காய வைக்கிறது காட்டுறேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை வந்து கொஞ்சம் நேரம் காய வைக்கலாம், இந்த புளி சட்னியை. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கோம்ல வடிகட்டும் போது, அதனால் ஒரு மாதிரி தண்ணி பச்சை தண்ணி இருக்கும், அது சீக்கிரமாக கெடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஸ்பாயில் ஆகிடும். அதனால தான் நான் திரும்பி ஒரு தடவை நான் கொதிக்க வச்சு திக்காகிட்ட அப்புறம் நம்ம பாட்டில் எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம எப்பப்போ வேணுமோ அந்த டைமில் நம்ம கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோத்தையும் நம்ம பானிபூரியில் யூஸ் பண்ணுறதில்ல, ஒரு 2-3 ஸ்பூன் தான் அதில் நம்ம பானியில் போட போகிறோம். ஸோ இது வந்து நம்ம பண்ணி வச்சுட்டா எல்லா சாட்டுக்கும் யூஸ் ஆகுமேன்ட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் திக்கான அப்புறமா நம்ம இதை எடுத்து ஆற வச்சுட்டா நம்ம பாக்ஸில் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து எப்படி இருந்தாலும் 2 months வரைக்கும் இருந்திருக்கு. நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க பொறுத்து தான். நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் நல்லா க்ளீனான ட்ரையான ஸ்பூனை யூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு இருக்கும், 1 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணலைன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். சரியான மூடி சரியில்லைன்னா, இல்லைன்னா நம்ம தண்ணியாக இருக்கிற ஸ்பூனெல்லாம் யூஸ் பண்ணால் சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஃபங்கஸ் வந்துடும்.
ஸோ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது இந்த ஃபுட்டு வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது 2-3 மினிட்ஸ் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே பானிபூரிக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எனக்கு 3 to 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் கொதிக்க வச்சு கொஞ்சம் நல்லா திக்காகிடுச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சதுனால எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், நல்லா வாசனைலாம் வந்துடுச்சு. அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா குக்கான வாசனை வந்துடுச்சு. நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றுனதெல்லாம் அந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லை. இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ ஏதாவது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப டேங்கியாக வேணும்னா இப்போ பிளாக் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். காரம் வேணும்னா காரமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு எல்லாம் சரியாக இருக்குது. கொஞ்சோண்டு நான் பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு பிளாக் சால்ட் போட்டால் ரொம்ப நல்லா பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல எப்படி வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாட் மசாலா வாசனை ரொம்ப பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது கரெக்டாக இருக்குது. நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆறுனோட இது கொஞ்சம் திக்காகிடும். அதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ போய் நம்ம பானிபூரிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். இப்போ வந்து க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்வீட் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம ஸ்வீட் சட்னி பண்ணி வச்சதை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி உங்களுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் சட்னி ஊற்றிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு க்ரீன் சட்னி டேஸ்ட்டு வேணும்னா இது அளவுக்கு விட்டுக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டு தான் நமக்கு இந்த சட்னி பண்ணுறது, பானி பண்ணுறது. நான் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் உப்பு பத்தலை, உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பானி வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்த் இந்தியாக்கெல்லாம் போனால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம சவுத் இந்தியாவிலலாம் பார்த்தா கொஞ்சம் காரமோ அந்த ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு கடையிலும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ நம்ம க்ரீன் ஷர்ட் பானி ரெடி ஆகிடுச்சு. இப்போ போய் பானிபூரிக்கு எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணலாம். இப்போ பூரிக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம வேக வச்சிருந்த பொட்டேட்டோ ஒரு பெரிய பவுலில் போட்டுக்கோங்க. பட்டாணியை போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறது தான். உப்பு போட்டுட்டு நீங்கள் தனித்தனியாகவும் அப்படியே வைக்கலாம். இல்லைன்னா நம்ம இப்படியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டாணியில் உப்பு போட்டு வேக வச்சுருந்தா இப்போ உப்பு போட தேவையில்லை. நான் உப்பு போட்டு வேக வைக்கல, அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இது கூட கொத்தமல்லியை போட்டுடுங்க. எல்லோரும் வெங்காயம் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் வெங்காயத்தை இப்போயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் சர்வ் பண்ணும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா யாருக்கு வெங்காயம் வேணுமோ அப்போது கொடுக்கலாம். வேண்டாதவங்களுக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அதனால் நான் இப்போ நான் வெங்காயம் இப்போ நான் ஆட் பண்ணலை. எங்கள் வீட்டில் சிலருக்கு வெங்காயம் பிடிக்கும், சிலருக்கு வெங்காயம் பிடிக்காது. ஸோ அதனால் நான் சர்வ் பண்ணும்போது தான் நான் வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வெங்காயம் தக்காளி பிடிக்கணுன்னா நீங்கள் இப்போயே இது கூடயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்ம சர்விங்க்கு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன். இப்போ நம்ம பானிபூரிக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணுறது தான். இப்போ வந்து பூரி எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு மேலே வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி விடுங்க, ஓட்டை போட்டுக்கோங்க. ஸோ அது கூட நம்ம எல்லா ஸ்டஃபிங் வச்சிடலாம். உங்களுக்கு எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்க வேண்டியது தான். எனக்கு எல்லாமே பிடிக்கும் எல்லாம் போட்டால், அதனால தான் நான் எல்லாமே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பானியை ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட்றதா. இது பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. என்னோடய டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்பியும் வேறு பிளேட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதோ நம்ம பண்ண டேஸ்ட்டான பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.